ராமபுரம் கிராமத்துல காலையிலேயே வயலுக்கு விவசாயிங்க போய்கிட்டு இருந்தாங்க. சோமைய கூட அவனுடைய கலப்பைய முதுகுல போட்டுக்கிட்டு வயலுக்கு கிளம்பி தயாரா இருந்தான். ஏங்க, கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு போங்க. காலையிலேயே வெறும் வயிறோட போகாதீங்க. ம், வயல் கூப்பிடுதே. இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை இருக்கு. உங்க வேலையை தவிர வேற எந்த யோசனையே இல்ல உங்களுக்கு. உலகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நம்ம உலகம் இந்த மண்ணு தான். அப்பதான் ஊருக்குள்ள ஒரு வண்டி வந்துச்சு. இது வரைக்கும் அந்த ஊர்ல யாரும் போடாத விலை அதிகமான துணியை போட்டுக்கிட்டு கையில பெரிய பெட்டியோட சந்திரன் வந்து இறங்குனான். ஊருக்காரங்க எல்லாரும் அவனை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. யாருடா இவன்? நம்ம ஊருக்கார மாதிரி இல்லையே. டேய், இவன் நம்ம சீனையா புள்ள சந்திரையா மாதிரி இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டணத்துக்கு போனானே, அவன்தான் இவன். சந்திரன் யாரையுமே கவனிக்காம ரொம்பவும் கர்வத்தோட அவனுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்பதான் எதிர்க்க வந்த சோமையா சந்திரனை பார்த்து, டேய் சந்திரா, நல்லா இருக்கியாடா? எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. உங்க அப்பா போனப்ப கூட நீ வரலையாடா? என்ன டேன்னு கூப்பிடாத. நான் இப்போ சந்திர சாஸ்திரி. சாஸ்திரியா? அப்படின்னா என்னடா? நான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுற எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். உன்ன மாதிரி மண்ணில் வேலை செய்கிறவன் இல்லைண்ணா. என்னது? சரி, எப்படியோ ஊருக்கு வந்திருக்க. ராத்திரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவாடா? உன்னோட வீட்டுக்கா? உன் சாப்பாட்டு பழக்கம் வேற, என் சாப்பாட்டு பழக்கம் வேற. நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறவன். சரி, பார்க்கலாம். இப்போ வழிய விடு. சோமையா ஆச்சரியமா கவலையா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சந்திரன் அவனை தாண்டி போயிட்டான். அப்ப ஊர் பஞ்சாயத்து கிட்ட கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்திரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா கிருஷ்ணா, அந்த சந்திரன் நம்ம எல்லாரையும் அறிவு கட்டவேன்னு சொல்றான். என்ன படிச்சானோ? மரியாதை கொடுக்க கூட தெரியல. திமிரு அதிகமாயிருக்கு. பட்டணத்தை காத்து மாத்திடுச்சு போல. இருங்க, படிச்சவன் நம்மளை விட அதிகமா விஷயம் தெரிஞ்சிருப்பான். நம்ம ஊருக்கு பயன்பட்டா நல்லது தானே. அன்னைக்கு ராத்திரி சோமையாவோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக சந்திரனும் வந்திருந்தான். ஏம்மா, அரிசி எந்த அரிசியில சாதம் வடிச்சிங்க? அப்புறம் இதுல எவ்வளோ பலகாரம் இருக்கு? என்னோட சாப்பாட்டு பழக்க வழக்கம் வேற. ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும்? இது எங்க வயல்ல விளைஞ்ச அரிசிதான். சாப்பிடுப்பா. எங்க வயல்ல விளைஞ்ச அரிசி நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறதில்ல, சத்தா இருக்கணும். நீங்க மூட நம்பிக்கையோட வாழ்றவங்க. விவசாயத்தை கூட சாஸ்திரப்படி செய்யணும். ஓஹோ, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீதான்ப்பா சொல்லி தரணும். காலையில சூரியன் உதயமாகிற நேரம் பார்த்து நீங்க கலப்பையால வயலை உழணும். அப்பதான் அந்த வயல்ல விளையிற ஒவ்வொரு நெல்மணிக்கும் சரியா சத்து போய் சேரும். சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். அடுத்த வாரம் சோமையாவோட வயல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. இலைங்க எல்லாமே மஞ்சள் நிறத்துக்கு மாறுச்சு. ஏங்க, விளைச்சல் எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்னாச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. அப்பதான் சந்திரன் கையில ஒரு புத்தகத்தோட அந்த பக்கமா நடந்து வந்தான். சந்திரன் தம்பி, நீ தான்ப்பா காப்பாத்தணும். நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கல்ல. என் வயல் எப்படி ஆயிடுச்சு பாரு. ஒரு நிமிஷம் இரு. உன் வயல்ல பூச்சி பிடிச்சிருக்கு போலையே. இதுக்கு நீ ஒரு ரசாயனத்தை கலந்தாகணும். ரசாயனமா? அதுக்கு என்ன பேரு? அது எங்க கிடைக்கும்? இது கடையில் கிடைக்காது, காத்துல இருக்கிறது. முதல்ல இந்த வயலுக்கு தீ வச்சிடு. சாஸ்திரம் அதான் சொல்லுது. என்னது? கைக்கு வந்த விளைச்சலை எரிக்கணுமா? ஆமா, சாஸ்திரப்படி அப்படிதான் செய்யணும். இல்ல பக்கத்து வயலுக்கும் வியாதி பரவும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பாத்துக்கோ. சந்திரன் அங்கிருந்து போயிட்டான். சோமையா வருத்தத்தோட அங்கேயே உக்காந்துட்டான். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சாங்க. இல்ல கௌரி, அவன் சொன்னது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சோமையா வயல் முழுக்க நடந்து பார்த்தான். ஒரு இடத்துல நின்னு தரையில போற எறும்பு கூட்டத்தை பார்த்தான். எறும்பெல்லாம் ஒரே வழியில போறத பார்த்தா எங்கேயோ எலி வலை இருக்கு. அந்த எலிங்க தான் வேற கடிக்குது போல. சோமையா எறும்புங்க போற வழியிலேயே போய் அங்க எலிங்க நோண்டி வச்சிருக்கிற ஒரு வலைய பார்த்தான். மாட்னடா. இதுக்கு ஆ, அவன் என்னன்னு சொன்னான்? அந்த வியாதியெல்லாம் இல்லை, இது எலி வியாதி தான். சோமையா அவனுடைய அனுபவ பாடத்தை வச்சு வேப்பெண்ணையும் அதுல கொஞ்சம் பெருங்காயத்தையும் கலந்து
வயல்ல ஊத்துனான். அடுத்த நாள்ல இருந்து வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விவசாயிங்க எல்லாருமே சோமையாவை பாராட்டினாங்க. பாத்தீங்களா நம்ம சோமுவோட புத்திசாலித்தனத்தை? அந்த சந்திரன் என்னன்னா வயலுக்கு நெருப்பு வைக்க சொல்லியிருக்கான். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் சாஸ்திரப்படி சொன்னேன், இவன் பண்ணது நாட்டு வைத்தியம். ஏதோ அவன் நேரம் நல்லா இருக்கு. இது அதிர்ஷ்டம் இல்லப்பா, அனுபவம். அனுபவமா? என்னோட 10 வருஷ படிப்பு முன்னாடி உங்க அனுபவம்லாம் ஒன்னா? உங்ககிட்ட பேசுறது வீண் தான். சந்திரன் ரொம்ப திமிரா அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற ஒரு வட்டி வியாபாரி சந்திரனை பாக்குறதுக்கு வந்தான். ஏன்பா சந்திர சாஸ்திரி, உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. இந்தா பத்திரம். கடனா? எவ்வளவு? 10,000 ரூபா. இப்போ வட்டி, அதுக்கு மேலே வட்டி எல்லாம் சேர்ந்து 50,000 ரூபாயா மாறி இருக்கு. 50,000மா? இது ஏமாத்து வேலை. இது சட்டப்படி குற்றம். எனக்கு சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாதுப்பா. உங்க அப்பா கை நாட்டு போட்டிருக்காரு பாரு. இங்க பாருங்க, சட்டத்தின்படி வட்டி வியாபாரம் செய்யறதே குற்றம். அதுலயும் மேல் வட்டி வாங்குறீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன். கோர்ட்டு கேஸா? அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல. ஒழுங்கா பணத்தை கட்டு, இல்ல இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடு. உங்க கூட பேசுறதே வீண் தான். அந்த சண்டைய பார்த்து சோமையா உடனே அங்க வந்தான். வணக்கங்க ஐயா. வா சோமையா, உன் தம்பிய பாத்தியா? கடனை கேட்டா ஏதேதோ இங்கிலீஷ்ல பேசி கோர்ட்டு கேஸுங்கிறான். இது எங்க சித்தப்பாவோட கை நாட்டு தானா? 100க்கு 100%. ஆனா பத்திரம் பார்க்க ரொம்ப புதுசா இருக்குங்களே. இல்லையே, அது பழைய பத்திரம் தானே. இங்க பாருங்க ஐயா, இந்த மை இருக்குல்ல, இது இப்ப புதுசா வர்ற பத்திரங்கள்ல பயன்படுத்துறதாச்சே. இல்லையே, அதெல்லாம் போய். இன்னுமா நடிக்கிற? எங்க சித்தப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பத்திரம் எப்படி இந்த காலத்து மையில வந்துச்சு? வட்டி வியாபாரி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். மன்னிச்சிடு சோமையா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. என்ன இது, மைய வச்சே இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். போங்க ஐயா, இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான். வட்டி வியாபாரி அங்கிருந்து போயிட்டான். சந்திரன் அவமானத்தால தலகுனிச்சு நின்னான். என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, என்னையே ஏமாத்த பார்த்தாங்க. நான் கொஞ்சம் படிக்கலனா என்ன ஆயிருக்கும்? சந்திரன் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஊரில் இருக்கிற ஆத்து தண்ணி பொங்கி வெள்ளம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. ஐயோ, ஆத்த தண்ணி ஊருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. டேய், ஆத்தங்கரை ஓரமா மாடுங்க நிறைய இருக்குடா. அதுங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா பாலம் பாதி முழுகி போச்சு. தண்ணியோட வேகமும் அதிகமா இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு மேலே போனால் நாமளும் அடிச்சுக்கிட்டு போயிடுவோம். தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. சந்திரன் ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டு தண்ணியோட வேகத்தையும் ஆழத்தையும் பார்த்து, இங்க பாருங்க, தண்ணியோட வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு. என் கணக்குப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்துடும். அதெல்லாம் இருக்கட்டும், மாடுங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லு. இந்த பாலம் இன்னும் 10 நிமிஷத்தில் இடிஞ்சு விழப்போகுது. அங்கே போகிறதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். யாரும் அங்கே போகாதீங்க. எல்லாரும் பயந்து போய் அங்கேயே நின்னுட்டாங்க. ஆனா சோமையா ரொம்ப தைரியமா, பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன இன்ஜினியரா? ஆற்றுல தண்ணி அதிகமாக தான் இருக்கு. ஆனால் பாலத்துக்கு கீழே இருக்கிற பாறை தண்ணி வேகத்தை தடுக்குது. அதனால பாலத்துக்கு எதுவும் ஆகாது. ஆமாம் ஆமாம், சோமையா சொல்கிறது உண்மைதான். அது மட்டும் இல்லை, தண்ணி வேகம் ஆற்றுக்கு நடுவில் தான் அதிகமாக இருக்குது. ஆற்றுக்கு 2 பக்கத்துலேயும் வேகம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை இல்லை, தண்ணி வேகம் எப்போவும் சமமாக தான் இருக்கும். உனக்கு இந்த பாலத்தை பற்றி என்ன தெரியும்? இந்த பாலத்தை கட்டினது எங்கள் தாத்தா. எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும். வாங்கடா, இந்த பாலத்து மேலேயே அந்த மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வரலாம். பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது. சோமையா தைரியமா பாலத்துல ஏற ஆரம்பிச்சான். அப்ப மத்தவங்களும் சரி அப்படின்னு சோமையா சொன்னபடியே ஓரமா பாலத்துல நடந்து போனாங்க. முட்டாளுங்க, செத்து போயிடுவானுங்க. என் கணக்கு தப்பாது. ஆனா சோமையா சொன்ன மாதிரியே அவங்க எல்லாரும் பாதுகாப்பா போய் பாதுகாப்பா மாடுகளை எல்லாம் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாலத்துக்கும் ஒன்னும் ஆகல. இது எதையுமே சந்திரவால நம்பவே முடியல.
வெள்ளம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அவன் கோவத்தோட அவனுடைய வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அவனுடைய வீடு இடிஞ்சி விழுந்திருந்துச்சு. ஐயோ, என் வீடு! சந்திர பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த புத்தகம் எல்லாமே அந்த இடிபாடுல சிக்கிக்கிச்சு. ஐயோ தம்பி, உங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ, நான் வாஸ்து சாஸ்திரப்படி என் வீட்டை மாத்தி கட்டினேனே. ஆனா என் வீடு இப்படி இடிஞ்சு போச்சே. சோமையாவும் மத்த கிராமத்து ஜனங்களும் உடனே அங்க வந்தாங்க. கவலைப்படாதப்பா, வீடு போனா மறுபடியும் கட்டிக்கலாம். ஐயோ, என்னங்க சாஸ்திரி, உங்க புத்தகமெல்லாம் நனைஞ்சு போச்சே. நனைஞ்சா நனையட்டும், அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான்னு இப்ப எனக்கு தெரியுது. கவலைப்படாதப்பா, புத்தகத்துக்கே தெரியாததெல்லாம் எங்களுக்கு தெரியும். வா, உன்கிட்ட திறமை இருக்கு, வேலையை கத்துக்கோ. சந்திரன் அந்த கடப்பாரியை எடுத்துக்கிட்டான். அவன் கை நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன், நான் உங்களை அறிவு கெட்டவன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே நான் தான் அறிவு கெட்டவன். ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து, வட்டி வியாபாரி ஏமாத்தும் போதும் இந்த படிப்பு கண்டுபிடிக்கல, வயலுக்கு பிரச்சனை வரும்போது கூட இந்த படிப்பு கண்டுபிடிக்கல. இங்க பாருப்பா, புத்தகத்துல இருக்கிறது கல்விதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படுறது எப்பவும் அனுபவ பாடம்தான். படிப்பும் வேணுங்க ஐயா, அனுபவமும் வேணும். ரெண்டும் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். உண்மைதான், இத்தனை நாளா புத்தகத்துல இருக்கிறது தான் படிப்புன்னு நினைச்சேன். ஆனா விவசாயிங்களோட அனுபவமும் ஒரு பாடம்தான் அப்படிங்கிறத இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சந்திரன் அவனுடைய திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு சோமையா கூட சேர்ந்து வயல் வேலைக்கு கிளம்புனான். புத்தகத்தோட படிப்பும் விவசாய அனுபவமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அந்த ஊருக்கு பயன்பட்டாங்க.